தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். தற்போது இந்த 3000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகிறதா? விவரங்கள் என்ன? விரிவாக பதிவு செய்ய விக்னேஷ். வணக்கம் திவ்யா. பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடிட ஏதுவாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் சிறப்பு தொகுப்பும் விலையில்லா வேட்டி சேலையும் வழங்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்களோடு விலையில்லா வேட்டி சேலையும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கடந்த வாரமே வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான நிதி ஒப்பளிப்பு வழங்குவதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த பொங்கல் ரொக்க தொகை சம்பந்தமாக எந்த விதமான தகவலும் இல்லாத நிலையில் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருந்தது. நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடையே எழுந்திருந்தது. இந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கிடுவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ சர்க்கரை, பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, பச்சரிசி மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருப்பதாகவும், இதன் மூலமாக 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தினர் பயன்பெறுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடிட ஏதுவாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக 3000 ரூபாய் வழங்கிடுவதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது ரொக்க பரிசாக மொத்தமாக 6936 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த அறிவிப்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.